பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் 2 முக்கியமான நாட்கள். ஜூன் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. அதுதான் இப்போ சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசி பொறுத்தவரையிலையும் சனி பகவானுடைய வீடு தான். இப்போ சனி பகவான் இங்கே இருக்கிறதால இவரை உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் மகர கும்பராசிகளுக்கு 7.5 சனி கமிட் ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அந்த ராசிக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு மட்டும் அந்த ராசிநாதன் அங்கே வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள், இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சரியாக இருக்காது. அவங்க படிப்பு ஒரு சரியாக அமையாது. படிப்பை தவிர இது எல்லாம் பண்ணுவாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம்னு இந்த சனி பகவான் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ரெகுலைஸ் பண்ணிட்டு போவார், சீர்படுத்திட்டு போவார், செம்மைப்படுத்திட்டு போவார். இதை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்றது தலைப்பாயிடம் போகும். மற்றபடி ராசிநாதன் ராசியில் இருந்தால் அதை விட ஒரு அமக்களும் வேறு என்னங்க இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். ராசிநாதன் ராசியில் அமர்ந்தால் அதை விட சிறப்பு வேறு என்னங்க இருக்குது. மற்ற கிரகங்கள் பாருங்கள், 2ல் ராகு இருக்குது, 4ல் குரு இருக்குது, குரு பார்வை இருக்குது. அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலையால் இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா பார்க்கலாம் வாங்க. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்னாக்கா நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். நல்ல வருமானத்தை, நிறைய வருமானம் வரும். எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதுதான் ப்ளஸ். அதாவது குடும்ப விருத்தின்னு சொல்கிறது. ஒரு டிக்கெட்டு எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா ராகு 1.5 வருஷம் இருப்பார் இல்லையா. இப்போது அங்கே 2ஆம் இடத்துல இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தை விருத்தி பண்ணுவார். ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அதான் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். இது மட்டும் இல்லைங்க. குடும்ப விருத்தின்னா சந்தான விருத்தி மட்டும் இல்லை, சந்தான பாக்கியம் மட்டும் இல்லை. அதாவது அனைத்து சம்பத்தும், அதாவது பொருள் விருத்தி, தன பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ராகு பொறுத்தவரை 2ல் இருந்தாலே சிறப்பாக இருக்கும். ஆனால் பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க.
இந்த 2ஆம் இடத்துல ராகு இருந்தால் அந்த கும்பராசி என்பவர்கள் இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்க ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருக்கும்போது சூப்பராக போயிடும், அருமையாக இருக்கும். ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையால் கம்ப்ளீட்டாக உங்களை காலி பண்ணுறோம். அதனால் எச்சரிக்கையோடு பேச வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி ராகு நல்லதையும் செய்வார். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வருங்க. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சண்டை சச்சரவு வரும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் யதார்த்தமாக அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு போவாங்க. அது பெரிய பூதாகாரமாக வெடிக்கும். அது மட்டுமா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஏற்கனவே 3ஆம் இடம் செவ்வாய் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி. சனி வேறு பார்க்குறார். அப்போது எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அல்லது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கான்ட்ரவர்சி எதிர்ப்பாக திரும்பக்கூடிய ஒரு நிலை, அதான் விரோதம் பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இந்த 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், கல்வி ஸ்தானம், வண்டி வாகனங்கள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். இப்போ அந்த இடத்துல குரு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சூப்பர். அப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம். வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்க முடியும். உங்கள் சக்திக்கு மீறி செலவு பண்ணி படிக்க வைப்பீங்க. பிள்ளைகளும் நல்லா ஷைன் பண்ணி நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார் 15 நாள். அப்போ என்னென்னா வண்டி வாகனங்கள் பழசை வச்சுட்டு புதுசு கூட வாங்கலாம். இல்லை நான் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு நினச்சிருந்தேங்க, இப்போ கார் வாங்கணும் அப்படின்னு கார் வாங்கக்கூடிய 4 வீலர் வாங்கக்கூடிய ஒரு நிலை. இல்லை வீடு கட்டணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஃப்ளாட்டு வாங்கணும், வீடை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும், இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. கண்டிப்பாக சிறப்பாக அமையும். 5ஆம் இடத்துக்குள்ளேயும் சூரியன் போயிடுறார், புதன் போயிடுறார், சுக்கிரனும் இருக்கார் 5 தேதிக்கு மேலே. கல்விக்கூடங்கள், புதன் ஆட்சி வீடு இல்லை, கல்விக்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான காலகட்டம். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான தருணம் இது. ஆசிரியர் பெருமக்கள், அதை வேலை பார்க்கக்கூடியவருக்கு, கல்விக்கூடங்களுக்கு அற்புதமான காலகட்டம், பிள்ளைகள் உள்பட. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, ஏற்கனவே 2ல் ராகு கருத்து வேறுபாடு வரும். இப்போ 7ஆம் இடத்தை ஸ்பெசிஃபிக்காக சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். சண்டை வரும், சச்சரவு வரும், பிரச்சனை வரும், பிரிவு வரும், பஞ்சாயத்து வரும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக வேண்டி வரும். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து போகணும். அதாவது வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் நம்ம தோற்றுடணும். வீட்டில் தோற்றா தான் வெளியில் ஜெயிக்க முடியும். அப்படி தான் நிலை. அப்போது உங்களை பொறுத்த வரலையும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொல்லி புரிய வையுங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் சரியாக போகாது. நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் தொழில் யார் பார்த்துக்கிறது? எப்படி போகும்? நல்லா போகுமா? அதான். அப்போ இது மாற்றத்தானே இல்லை, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்தா சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்.
சென்றமிடமெல்லாம் சிறப்பு கிடையாது, வெறுப்பு எல்லாம் இல்லையா. நம்மளை பார்த்தவொடனே மூஞ்சி தூக்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன் அவங்கள அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி வரும். அது உங்கள் மேலே என்ன, அது கிரகத்தினுடைய நிலை. சனி பார்க்குறார் 7ஆம் இடத்தை. அப்போ யதார்த்தமாக அது அப்படி தான் வரும். எச்சரிக்கையோடு இருங்க, சூதனமாக பழகுங்க. நீங்கள் ஒரு இடம் போகிறீங்க, அவங்களும் டென்ஷனாக இருக்காங்க, நீங்களும் டென்ஷன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ரெடிமேட் பொண்ணுங்க வரவழைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு பேசி கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னு சொன்னால், விட்டு கொடுத்து போனீங்கன்னா சாதிக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனையை நீங்களே வாரி பூசிப்பீங்கன்னு சொல்லணும். இந்த 8ஆம் இடத்துல கேது இருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனையில் இது நான் நல்லது செய்கிறேன்னு போய் கெடுதலாக மாட்டேன், கெடுதலாக வாங்கி நிறைய உங்களுக்கு படிப்பினையை தந்தது இது நாள் வரைக்கும். ஆனால் இப்போ அப்படின்னாக்கா அதே கேது அங்கே தான் இருக்கார். அது படிப்பினை கொடுத்தாலும் குரு பார்க்குறதால கோடீஸ்வரர், அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிற அளவுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்தா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் இப்போ வாழ்க்கை துணையோ அல்லது மனைவிக்கோ யோகமான காலங்கள். அவங்களால நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்த்துருந்தார் இது நாள் வரைக்கும். ஆனால் ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்துச்சு. தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், தொந்தரவுகள், அதிகப்படியான உழைப்பு, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல இல்லை, வேலை பார்க்குற இடத்துலையும் மேலதிகாரி சக ஊழியர்கிட்ட அசிங்கம் அவமானத்தைப்பட்டீங்க. தொழிலையும் இடர்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போவும் அதே சனி பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ தொழிலில் இது நாள் வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சந்தோஷம் மாறும், சந்தோஷம் குடிகொள்ளும், வருமானமும் ரெட்டிப்பு வருமானம் வரும். அதாங்க ரொம்ப பியூட்டி. நல்ல வருமானம் வரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குரு நல்லதே செய்வார். நீங்கள் நம்பி கடையை ஓப்பன் பண்ணலாம், இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே ஓப்பன் பண்ண கடையை பெருசாக்கலாம், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்படி நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் ரெட்டிப்பு வளர்ச்சி கொடுக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டாக இல்லை டிரான்ஸ்ஃபராக உங்களுக்கு எதுவோ என்ன சலுகைகள் வேணுமோ அத்தனையும் கிடைக்க பெறுவீர்கள். 10ஆம் இடம் குரு பார்வை மேன்மையாக இருப்பதால் பொருளாதார மேன்மை, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம். கும்பராசி அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சந்தோஷப்பட போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பாருங்கள், 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கு போயிட்டார். கேந்திரன்றது நல்ல இடம், 4ஆம் இடம் தான். அப்போது எண்ணிய செயல் கண்டிப்பாக ஈடேறக்கூடிய ஒரு நிலை. 12ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் இப்போ நல்ல வருமானம் வருது, தொழில் நல்லா பண்ணுறீங்க, ரெட்டிப்பு வருமானம் வருதுன்னா அப்போ அதுக்கு கொண்டு போய் எதாவது பண்ணணும்ல. செலவு, வீடு வாங்க, மனை வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசிக்கு 14, 15, 16 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயோட போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் கேட்டு இருப்பீங்க. சுபீட்சமான பலன் தானே தரப்போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.